கோபத்தின் அடையாளம் முனிவர் துர்வாசர் ஒரு நாள் அவர் தெய்வீக சக்தியால் நிறைந்த புனிதமான மலர் மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். அது ஒரு சாதாரண பரிசு அல்ல. அவர் அந்த மாலையை மதிக்காமல் தனது யானையான ஐராவதத்தின் மீது வைத்தார். அந்த யானை அந்த மாலையை தரையில் எறிந்த அந்த தருணத்தில் துர்வாசரின் கண்கள் தீ போல எரிந்தன. அவர் கொந்தளித்து சபித்தார், இனி நீயும் உன் தேவர்களும் சக்தியை இழந்து பலவீனமாவீர்கள். சாபம் பயங்கரமான உண்மையாக தொடங்கியது. தேவர்களின் ஒளி மங்கியது. அந்த சமயம் அசுரர்கள் வாய்ப்பை பயன்படுத்தினர். அவர்கள் வானுலகத்தை தாக்கினர். அந்த போரில் தேவர்கள் தோற்றனர். அவர்கள் ஓடிப்போய் ஒரே நம்பிக்கையாக மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். உங்கள் பலத்தை மீண்டும் பெற ஒரே வழி அமிர்தம். அதை பெற பால் கடலை கடையமத்த வேண்டும். அதற்காக தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஒன்றிணைய வேண்டும். அவ்வாறு எதிரிகளான தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்திரமலையை கடைப்பிடியாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைப்பை தொடங்கினர். ஆனால் மந்திரமலை கடலின் அடிக்கு சறுக்க தொடங்கியது. மகாவிஷ்ணு அந்த மலை மூழ்குவதை காக்க பிரம்மாண்டமான ஆமையாக அவதரித்தார். அவரது பெயர் கூர்மா அவதாரம். கூர்மா அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவை தாங்கி மந்திரமலை மீண்டும் நிலையாக நின்றது. தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடைப்பை தொடங்கினர். வாசுகி நாகன் இழுக்கப்பட்ட போது அவன் வாயிலிருந்து நச்சு புகை எழுந்தது. அது அசுரர்களை தாக்கியது. அந்த கடைப்பிலிருந்து பால் கடல் தனது தெய்வீக பொருட்களை வழங்க தொடங்கியது. முதலில் தோன்றியது காமதேனு. பின்னர் வெள்ளை ஒளியில் பிரகாசித்த ஐராவதம். ஒரு பிரம்மாண்ட ஒளிக்கதிரில் தோன்றினார் மகாலட்சுமி தேவி. அதனைத் தொடர்ந்து ரத்தினங்கள், பொக்கிஷங்கள், கற்பனைக்குமே அப்பாற்பட்ட அழகிய வளங்கள். இன்னும் கடைப்பு தொடர்ந்தது. அப்சரஸ்கள் தோன்றினார்கள். அவர்களின் அழகு மற்றும் இசை வானுலகத்தை மறுபடியும் உயிர்ப்பித்தது. அதற்கு பிறகு பால் கடல் ஆழத்தில் இருந்து ஒரு பயங்கரமான அலை எழுந்தது. அவன் வந்தான், ஹாலாஹல. அந்த நேரத்தில் ஒரே ஒரு பெயரை மட்டுமே அனைவரும் நினைத்தனர், சிவபெருமான். அவர் அதை அருந்தினார். அந்த தருணத்தில் அவரது கழுத்து நீளமாக மாறியது.